சமீபத்துல பார்த்தீங்கன்னா, பிஜேபி தலைவரான அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சிய விட்டு புதிய கட்சி துவங்கவுள்ளார் அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுமே வீடியோ ஒன்று வெளியிட்டு அதனை உறுதி பண்ணாரு. கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் துவங்கவுள்ள இந்த கட்சியில பல முக்கிய பிரபலங்களுமே இணைய இருக்காங்களா. அதிலும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலைக்கு ரொம்பவே நெருக்கம். ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த கட்சியில இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் தரப்பு இதனை மறுக்கவும் இல்ல, ஏற்கவும் இல்ல. ஆகையால ரசிகர்கள் தற்போது வரைக்குமே குழப்பத்துல இருந்தாங்க. அவங்களுடைய குழப்பத்திற்கு தற்போது விடையுமே கிடைச்சிருக்கா. அதாவது அண்ணாமலை அவர்கள் துவங்கவில்லை, புதிய கட்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணையவில்லை அப்படின்ற செய்தி வெளியாக இருக்கு. அதற்கு மாறாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே புதிய கட்சி ஒன்றை துவங்க இருக்காராம். அதுல முதல்வர் வேட்பாளராக அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்தை நிக்க வைக்க போவதாக செய்திகளுமே வெளியாக இருக்கு. இந்த தகவல் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களோ அவருடைய நெருங்கிய நண்பரான எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவில் இணைவார் அப்படின்னு பலருமே எதிர்பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையுமே சூப்பர் ஸ்டாருக்கு மிகவும் நெருக்கம் அல்லது அந்த கட்சியில் இணைவார் அப்படின்னு பலருமே இப்படி அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில தானே ஒரு புதிய கட்சியை மீண்டும் துவங்கவுள்ளார் அப்படின்ற செய்தி அவருடைய ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் அவர் முதல்வர் வேட்பாளராக நிற்கவில்லை அப்படின்னாலுமே அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களை நிக்க வைக்கிறார் அப்படின்ற செய்தி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.